இந்த பொண்ணுக்கு தன்னோட கணவனை சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. எப்ப பார்த்தாலுமே இந்த பொண்ணை டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருப்பான். அவன் வீட்டுக்கு காசு தராதனால இந்த பொண்ணுமே கடைக்கு போயிட்டு கடன் கேட்பா. ஆனா அங்க இருக்க பையன் கணக்கு முடிக்காம எங்க பாட்டி உங்களுக்கு கடன் கொடுக்க கூடாதுன்னு சொன்னாங்கன்னு சொல்லுவான். அதை கேட்ட பிறகு இந்த பொண்ணால ஒண்ணுமே பண்ண முடியாம திரும்ப தான் வீட்டுக்கு போவா. அப்ப வழியில கணவன் மறைச்சுக்கிட்டு என்ன நடந்துச்சுன்னு கேட்பான். இந்த பொண்ணுமே இப்ப நடந்த எல்லாத்தையுமே சொல்லுவா. அதை கேட்ட பிறகு அவன் கொஞ்சம் கூட யோசிக்காம கடைக்கு போயிட்டு அங்க இருக்க அந்த பையனை மிரட்ட ஆரம்பிக்கிறான். உடனே இப்ப அந்த பையன் பயந்து போயிட்டு வீட்டுக்குள்ள இருக்க பாட்டியை கூப்பிடுவான். அதை பார்த்த பிறகு இவனுக்கு கோவம் அதிகமாக அந்த பையனை மிரட்டிட்டு திரும்ப வந்துருவான். இவன் பண்ற எதுவுமே அவனோட மனைவிக்கு சுத்தமா பிடிக்கல. இன்னொரு பக்கம் பார்த்தா இவன் தான் மனைவிக்கே தெரியாம சாப்பாட்டுல மருந்து கலந்துருவான். அவளுமே அதே மாதிரி அந்த சாப்பாட்டுல மருந்து கலந்துருப்பா. இப்ப இவன் சாப்பாட உட்காந்துக்கிட்டு தான் மனைவி சாப்பாட கூப்பிடும் போது நான் குளிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிருவா. இப்ப திரும்ப வந்ததும் தன்னோட மனைவியை சாப்பாட சொல்லுவான். ஆனா அவ எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு, வயிறு சரியில்லை, சாப்பாடு வேணாம்னு சொல்லுவா. அதே மாதிரி இவனுக்கு இப்ப உடம்பு ஒரு மாதிரியா இருக்க கட்டல்ல படுத்துருவான். ரொம்ப நேரம் அவன் தூங்கிட்டே இருக்கனால ஒரு வேளை அவன் இறந்து போயிட்டான்னு நினைச்சுக்கிட்டு முதல்ல மூச்சு வருதான்னு செக் பண்ணுவா. அப்புறம் நெஞ்சிலே தலைய வச்சு பாப்பா. ஆனா இப்ப அவன் முழிச்சுக்கிட்டு அந்த பொண்ணோட கழுத்தை பிடிச்சு நெருக்க ஆரம்பிக்கிறான். அவன் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக மேல இருக்க கோணுசி எடுத்து அவன் நெஞ்சிலே குத்திடுவா. இருந்தாலுமே அவன் அந்த பொண்ணை கீழே தள்ளி விட்டுட்டு பயங்கரமா அடிக்க ஆரம்பிக்கிறான். அப்ப அந்த பொண்ணு மேல சீமணி ஊத்திட்டு கொளுத்தலான்னு போகும்போது அவனோட முதுகு மேல ஏறிக்கிட்டு அவனோட கண்ணை மறைச்சிருவா. இப்ப அவனால பார்க்க முடியல. அதனால வெளியே போயிட்டு குப்புற விழுந்துருவான். அப்ப அந்த பொண்ணோட மண்டையில பயங்கரமா அடிபட்டுரும். இப்ப பையனமே வீட்டுக்கு வரும்போது அந்த விஷங்களத்த சாப்பாடு அவனை சாப்பிட வைப்பான். ஆனா அதுக்குள்ளயுமே இந்த பொண்ணு கண்ணு முடிச்சுக்கிட்டு பெரிய கல் எடுத்துட்டு வந்து அவன் மண்டையில போட்டு அவனை அங்கேயே கொண்டுருவா.